பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் தந்து உங்கள் எல்லைகளிலே நீங்கள் அதை இன்று உணர செய்வாராக. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்றுதான் கர்த்தருடைய வேதத்திலே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லி ஒருமனப்பட்டு இருங்கள் என்று சொல்லி தலைப்பிலே உங்களோடு கூட தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிலே 3 பேரை, அதாவது பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் தன்னோடு கூட அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு போனான். அந்த மலை முகட்டிலே போன பின்பு தன் சீடர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைந்தார். அவருடைய முகம் சூரியனை காட்டிலும் பிரகாசமாய் காணப்பட்டது. அவருடைய வஸ்திரங்கள் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு மிகவும் தூய்மையாய் வெண்மையாய் காணப்பட்டது. தேவ மனுஷர்களாய் இந்த பூமியில வாழ்ந்து கடந்து போன எலியாவும் மோசேயும் இயேசுவோடு கூட பேசிக்கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் காணாத ஒரு மகிமையை இந்த 3 சீடர்களும் அந்த மறுரூப மலையில் வைத்து காண்கிறார்கள். எலியாவை காண்கிறார்கள், மோசேயை காண்கிறார்கள். கர்த்தருடைய மகிமையை வெட்ட வெளிச்சமாய் இயேசு கிறிஸ்துவிலே காண்கிறார்கள். பேதுரு சட்டென்று இயேசுவிடத்திலே, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது, நாம் இங்கேயே இருந்து விடுவோம். உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் நாங்கள் அமைத்து தருகிறோம் என்று சொல்லி தாங்கள் பேசுவது என்னதென்று தெரியாமலே பேசினார்கள். இயேசுவோ அவர்களை பார்த்து, அப்படியல்ல, நாம் இன்னும் அதிகமான இடங்களுக்கு கடந்து போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி சீடர்களை உற்சாகப்படுத்தினார். ஒரு மகிமையை கண்டதும், ஒரு பிரசன்னத்தை கண்டதும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கண்டதும் அங்கேயே இருந்து விடுவோம் என்கிற ஒரு ஆவல் அவர்களுக்குள்ளே எழுந்தது. முதல்ல ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் சரியாய் 4 நாட்கள் முடிந்ததும் எல்லாவரும் வீடுகளுக்கு தங்களுடைய துணிமணிகளை எடுத்துக்கொண்டு கிளம்பி போனார்கள். நான் தியானம் பெற்ற அந்த இடத்துல இருக்கிற சகோதரர்களை சந்தித்து, நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்களிடத்திலே கேட்டேன். அவர்கள் சொன்ன காரியம், உங்களை இங்க தங்க வைப்பதற்கு எங்களுக்கு வசதி இல்லை, நீங்கள் போய் வாருங்கள், ஒவ்வொரு ஜெபத்திலும் பங்கெடுங்கள், ஆண்டவருக்கு சித்தமானா பிற்காலத்தில் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை சுவைக்க அனுபவிக்க இந்த பேதுரு யோவானுக்குள்ள வந்தது போல நமக்குள்ளையும் வர வேண்டும். இன்று நான் ஒரு நபரை சந்தித்து தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் காட்டமாகவே சொல்லி, இப்படியெல்லாம் நீங்கள் நடக்கிறீர்களே, உங்களுக்கு தெய்வ பயம் இல்லையா என்று கேட்டபோது
அவர் என்னிடத்துல சொன்ன காரியம், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கு நம்முடைய பகுதியில மிகவும் பிரபலமான ஒரு சபையை வைத்து நடத்தக்கூடிய ஊழியக்காரனுடைய ஆரம்பம் உங்களுக்கு தெரியுமா? அவரை நான் தான் ஒவ்வொரு இடமும் கொண்டு சென்றேன். அவரை அநேகம் பேருக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினேன். அவரை நான் தான் பல இடங்களிலே கொண்டு போய் ஜனங்கள் பயன்படுத்த உற்சாகப்படுத்தினேன். நான் சொன்னேன், எல்லாம் சரிதான், ஆனா உங்களுக்கு ஆண்டவரோடு தொடர்பில்லையே, ஆண்டவருடைய அன்பை ருசிக்க நீங்கள் இடம் கொடுக்கவில்லையே, தேவ பிரசன்னத்துல கழிகூற இன்னும் நீங்கள் ஆயத்தப்படவில்லையே. 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊழியக்காரனோடு ஏற்பட்ட தொடர்பை குறித்து இன்று வரைக்கும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர, அந்த ஊழியக்காரன் இன்னொரு லெவலுக்கு போய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களோ இன்னும் கர்த்தருடைய காரியத்துல சீரோவா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா அவரால் பதில் சொல்லவே முடியவில்லை. ஒரு முறை ஒரு திருச்சபையின் போதகர் என்று சொன்னார் பிஷப் என்கிறவர், பிரியமானவர்களே, ஒரு சாட்சி சொன்னார். தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாய் இருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி, நாங்கள் இருவரும் ஒரே ரயில்ல தான் பிரயாணம் பண்ணினோம், ஆனால் நான் இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறேன். அவர் எட்டாத உயரத்திற்கு தேவனாலே கொண்டு போகப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஆவிக்குரிய பிரயாணத்தின் தொடக்கத்தை குறித்து சொல்லுகிறார். 2 பேரும் சேர்ந்து ஆரம்ப காலத்தில் கரங்கோர்த்து ஊழியத்திற்கு போயிருக்கிறார்கள். 2 பேரும் ஊழியம் முடித்து வந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி ராத்திரி சின்னதாய் ஜெபம் செய்து 2 பேரும் படுத்துக் கொள்வார்களாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள இவர் கண்ணயர்ந்து உறங்கி விடுவார். திடீரென்று சொல்லி ஒரு அழுகை சத்தம், ஒரு முனகல் சத்தம் கேட்குமா. அந்த தேவ மனுஷன் கண்ணை திறந்து பார்த்தா தன்னோடு வந்த ஊழியக்காரனாகிய லேமேன், அதாவது குடும்பத்தில் இருந்து கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய, இன்று தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர் முழங்காலில் நின்று கொண்டு கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் தமிழ்நாடை சந்தியும் ஆண்டவரே, இந்திய தேசத்தை சந்தியும் ஆண்டவரே என்று சொல்லி ரா முழுவதும் ஜெபித்துக் கொண்டு தேவ பிரசன்னத்திலே நிரம்பி காணப்பட்டாராம். அவர் சொல்லுகிறார், இவ்வளவு உயர்வுக்கும் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கும் தேசத்தின் பல பாகங்களிலே போய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி வருவதற்கும் உலகம் முழுவதும் அவர் போகாத தேசம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தரால் அவர் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நான் கொஞ்சமாய் தேவனுடைய அன்பை சுவைத்தேன், கொஞ்சமாய் தேவனுடைய பிரசன்னத்தை சுவைத்தேன். அவரோ பூரணமாய் தேவ பிரசன்னத்தில் இருந்து இன்றைக்கு உலகம் அறியக்கூடிய அளவுக்கு தேவனாலே உயர்த்தப்பட்டிருக்கிறார், பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் சொல்லி வருகிற காரியம், ஆண்டவருடைய ஒரு மகிமையை இந்த பேதுருவும் யோவானும் யாக்கோவும் கண்ணால கண்டபோது அந்த இடத்தை விட்டு அவர்களால புறப்பட மனதில்லை. பிரியமானவர்களே, ஆனா தேவன் சொல்லுகிறார், இன்னும் நாம் கடந்து போக வேண்டிய பகுதிகள் அதிகமாய் இருக்கிறது. சந்திக்க வேண்டிய சவால்கள், சந்திக்க வேண்டிய மனுஷர்கள், செய்து முடிக்க வேண்டிய தேவனுடைய கிரியைகள் இன்னும் அதிகமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள கீழே கொண்டு வரார். அதற்கு பிறகு ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்கள் முன்பாக ஊழியத்தை செய்தார் என்பதையும், அதற்கு பிறகு அவருடைய ஊழியத்தை பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அந்திரேயாவும் மற்ற அப்போஸ்தலர்களும் சீடர்களும் எப்படி செய்தார்கள் என்பதை குறித்து திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரை வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும்.
ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்திலிருந்து தேவ பிரசன்னத்துல களி கூர்ந்து எழும்பி வருவார்கள். அந்த இடங்கள்ல தேவனுடைய மகிமை அப்படி பாயும். எப்பேற்பட்ட கொடிய வியாதிஸ்தனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டாலும், தேவ பிரசன்னத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் மீது கைகளை வைத்தாலோ வார்த்தையை அனுப்பினாலோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் விடுதலையும் அந்த நாட்களிலே காணப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 அரசர்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல இயேசபேலுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி தன் ஜீவனை எடுத்துக்கொள்ள எலியா என்கிற தேவ மனுஷன், இஸ்ரவேல் பட்டணத்தை கலக்கின மனுஷன் ஜெபம் பண்ணி படுத்துறங்குகிறார். ஒரு தேவ தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவரை திடப்படுத்த விரும்பினார். வேதம் சொல்லுகிறது, அவர் சாப்பிட்ட கையோட மறுபடியும் அதே ஜெபத்தை, நான் வாழ்ந்தது போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி மீண்டும் தலை சாய்த்தார். அதே தேவதூதன் மறுபடியும் வந்து அவரை தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுத்து சாப்பிட்ட பிறகு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ கடந்து போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது, நீ சாதித்து முடித்து விட்டாய் என்று நினைக்காதே, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சிலுவையில தலை சாய்த்தாரே, அதுபோல நம்ம எல்லாத்தையும் சாதித்து முடிக்கவில்லை, செய்து முடிக்கவில்லை. இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள், நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், முடித்து வைக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகமாய் இருக்கிறது. நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு போனோம், அதனால ஒரு திருப்தி நமக்குள்ள இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு போகலன்னா கூட பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. ஒரு மாசமா தொடர்ந்து ஜெபத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், இந்த நேரலையில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஏகதேசம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி மமதையோடு இருக்காதிருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தில் இருந்து இறை வார்த்தைகளை கேட்டு ஆராதனையிலே பங்கெடுத்து சபை கூடி வருதலே பங்கெடுத்து மகிமைக்கு மேல மகிமை, கிருபைக்கு மேல கிருபை, தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அளவில்லாதது, முடிவில்லாதது. அவைகளை பெற்றுக்கொள்ள பிரியமானவர்களே இன்னும் உற்சாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவனை தட்டி எழுப்பி சொன்ன காரியம், இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் அதிகமாய் இருக்கிறது, ஆகவே எழும்பி சாப்பிட்டு போ அப்படின்னாரு. வேதம் சொல்லுகிறது, தேவ தூதனுடைய வார்த்தையை கேட்ட அந்த எலியா சாப்பிட்டு தெம்படைந்து நடக்க தொடங்கினான். வசனம் சொல்கிறது, 40 இரவும் 40 பகலும் அவன் நடந்தே ஓரேப் என்கிற பர்வதத்திற்கு போனான். கர்த்தர் அவனோடு பேசினான். அதற்கு பிறகுதான் அவருடைய ஊழியத்துல இன்னும் பெரிதான ஒரு எழுப்புதல் உண்டானது. அது என்ன எழுப்புதல்னா, ராஜாக்களை பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு அபிஷேகம். அதற்கப்புறம் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிற ஒரு ஊழியத்தை கர்த்தராகிய தெய்வம் எலியாவை கொண்டு நிறைவேற்றினார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதுக்கு முன்ன வரைக்கும் மழைய பெய்யாதபடி அடைத்தார், மழையை பெய்ய பண்ணினார். அதுக்கப்புறமா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார், ஒரு மரித்த குழந்தை உயிரோடு எழுப்பினார். இப்படி சில காரியங்கள் நடந்தது. ஆனா இன்னும் அவன் சாதிக்க வேண்டிய காரியத்தை குறித்து அவனே அறியாதவனாய், நான் வாழ்ந்தது போதும், நான் எல்லாம் செய்து முடித்தாயிற்று, எல்லாம் நிறைவேறிற்று என்று நினைக்கிற போது இன்னும் நீ சாதிக்க வேண்டியது, செய்து முடிக்க வேண்டியது அநேகம் இருக்கிறது என்று சொல்லி ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மகிமையான ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தராகிய தெய்வம் அதற்கு பிறகு உள்ள காலங்களில் எலியாவை பயன்படுத்தினது போல நாம் இருக்கிற இடத்துல நம்ம சாதித்து விட்டோம், எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினைக்காம, இதுக்கு மேல என்ன உயர்வு இருக்கிறதோ
அதையும் கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்து வந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு தாயும் ஒரு வாலிப மகளும் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். அப்பொழுது தாய் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய மகள் நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ண போறாங்க, மகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்டேன், அதுக்குள்ள எப்படி வேலை, படிப்பு முடிஞ்சாச்சான்னு கேட்டேன். அம்மா 3 வருஷ படிப்பு, ஆனா படிப்பை படித்து முடிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு கம்பெனில அவங்க ஜாயின் பண்ணுதாங்க. சரி ஜெபிச்சு கொடுங்கன்னு சொன்ன போது இந்த பிள்ளையின் தலை மீது கைகளை வைத்து நான் சொல்லி ஜெபித்த ஒரு காரியம் இதுதான். கர்த்தராகிய தெய்வம் இந்த உயர்வை கொடுத்திருக்கிறார். இதுல நீங்க இன்னும் ஜெபத்தோடு கூட தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து வேலை செய்வீர்கள் என்று சொன்னா, குறுகிய காலத்துக்குள்ள இன்றைக்கு சாதாரண ஒரு வேலைக்காரராய் இருந்தாலும் நீங்கள் அநேகம் பேருக்கு தலைவராய் இருந்து அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இங்க கர்த்தருக்குள்ள இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. ஜெபிச்சு அனுப்பினேன். நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு 21 வயசு ஆகல, ஆண்டவர் ஒரு ஜாப் கொடுத்து ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அவங்க நல்ல சரியான காலங்கள் வரும்போது இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பல்லுகி பெருகும்படி அவர் தேடின கர்த்தர் அவருக்கு அந்த உயர்வை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லி, பிரியமானவர்களே, இங்கேயே இருந்து விடுவோம் என்கிற மனநிலையோடு காணப்பட்ட இந்த பேதுருவை போல அல்ல. நாம் கடந்து போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. சந்திக்க வேண்டிய மக்கள் இன்னும் அநேகமாய் இருக்கிறார்கள். செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. சாதிக்க வேண்டிய காரியம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. இளம்பு சீயோனே, இழந்து உன் ஆற்றலை அணிந்து கொள். பரிசுத்த பட்டணமாகிய எருசலேமே, அளவுள்ள வஸ்திரங்களை அணிந்து கொள். ஏனென்று சொன்னால், தீட்டுப்பட்டவனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன் வழியாய் கடந்து போக மாட்டான் என்று சொல்லி எசாயா தீர்க்க தரிசன நூல் 52 அதிகாரம் 1, 2 வசனங்கள் சொல்லுகிறது போல, கர்த்தராகிய தெய்வம் நம்மையும் இனி பல லெவலுக்கு நேரா கொண்டு போக அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவரோடு கூட இணைந்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று சபையில பிரியமானவர்களே, பிரசங்கித்து முடித்து திருப்பலி நடந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய இருதயத்தில் உண்டானதான சில உணர்த்தல்களை நான் அப்பொழுது என்னுடைய செய்தி குறிப்பு தாளிலே எழுதி கொண்டேன். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோட கூட பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு. இன்னொரு பழமொழி, கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லுவார்கள். வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை நான் சுருக்கமா விளக்கமா சொல்லி சில காரியங்களை பிரியமானவர்களே வசனத்திலிருந்து எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த மனுஷர்களை படைத்ததற்காக ஆண்டவராகிய தெய்வம் துக்கப்பட்டாராம். காரணம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் மிகவும் கீழ்த்தரமாய், அருவருப்பானதாய், தேவன் விரும்பாததாய், தேவனுக்கு எரிச்சலூட்டக்கூடியதாய் பிரியமானவர்களை காணப்பட்டது. ஆகவே இந்த மனுஷர்களை படைத்ததற்காக கர்த்தராகிய தேவன் துக்கப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அதன் நிமித்தம் இந்த ஜனங்களை மொத்தமாய் அழித்து விட தீர்மானித்து விட்டார். அப்பொழுதுதான் நோவாவை பார்த்து இந்த காரியங்களை சொல்லி ஒரு பேழை கட்ட சொல்லுகிறார். தொடக்க நூல் 6 அதிகாரம் 14 முதல் 22 வரைக்குள்ள வசனம். நோவாவோ கர்த்தர் இட்ட கட்டளையை பிரியமகளே தவறாமல்
செய்து முடித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதாவது கர்த்தர் எந்த நீளத்துல, எந்த உயரத்துல, எந்த மரத்தை கொண்டு எப்படியெல்லாம் அறை வைத்து செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ, தமக்கு கர்த்தர் சொன்ன பிரகாரம் இந்த நோவா கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு பேழையை கட்டி முடித்தார். இந்த பேழை கட்டுகிற காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நோவா இந்த காரியத்தை சுயமாய் செய்யவில்லை. கர்த்தரிடத்திலிருந்து சில வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டு, வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு செய்யக்கூடிய காரியம். இந்த காரியத்தை அவர் தன் மனைவியோடும், தன் பிள்ளைகளோடும், தன் பிள்ளைகளுடைய மனைவிமார்களோடும் கலந்து பேசி, இவங்க 8 பேரும் ஒருமனப்பட்டு ஒத்த கருத்துள்ளவர்களாய், எதிர்கருத்து இல்லாமல், வாக்குவாதம் இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல், தங்களுக்குள்ளே ஆள் சேர்த்து கொண்டு இந்த திட்டத்திற்கு எதிராய் செயல்படாமல் ஒரு மனமாய் இவங்க 8 பேரும் தன்னுடைய கைகளை அந்த நல்ல வேலைக்கு, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இணைத்துக் கொண்டதினாலே ஒரு பேழை உருவானது. அல்லேலூயா. நீங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று இருக்கும்போது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும் என்று சொன்னால், தேவன் விரும்புகிற ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ முடியாது. அல்லது தேவன் காண்பிக்கிற அந்த பாதையில நடக்கவும் முடியாது. அதனால உங்களுக்குள்ள எப்போதும் ஒத்த கருத்து உள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். சபையில வந்தா சபை விசுவாசிகளோடு, சபையை நடத்தக்கூடிய ஊழியக்காரர்களோடு ஒத்த கருத்துள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எதிர்ப்பு குணம், எதிர்த்து பேசுகிற குணம், கலகம் செய்கிற குணம் அல்லது பழித்து பேசுகிற குணம் நமக்குள்ள காணப்படும் என்று சொன்னால், அது சபையை பாதிக்கும், நம் வீட்டை பாதிக்கும், நம் தொழிலை பாதிக்கும், நம் குடும்ப உறவை பாதிக்கும் என்பதை இன்று நான் உங்களுக்கு விசேஷமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, கணவன், மனைவி, பிள்ளைகளா ஒரு பேழை கெட்ட எப்படி ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்களோ, அதன் நிமித்தம் கர்த்தராகிய தெய்வம் தடை இல்லாதபடி அந்த பேழையை கட்டி முடிக்க கிருபை பாராட்டி, அந்த பேழையை கட்டின நோவா தன் குடும்பத்தாரோடு பிரவேசிக்க பண்ணி, ஆண்டவர் சொன்ன பிரகாரம் வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தின் மதகுகளை திறந்து, பூமியின் நீரூற்றின் கண்களை திறந்து, தண்ணீரினாலே இந்த உலகம் அழிக்கப்பட்ட போது பேழைக்குள் இருந்த ஒருமனப்பட்டு காணப்பட்ட அந்த முழு குடும்பமும் அழிவு என்கிற அந்த தண்ணீரினால் உண்டான அழிவுக்கு தப்பித்துக் கொண்டார்கள் என்பதை மனதில் வைத்து, பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால வீட்டில் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து நியாயமானதா இருந்தா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா, சரியாய்ப்பட்டா, அதுக்கு மேல இளையவன் மூத்தவன் என்று பாராதபடிக்கு, கணவன் மனைவி என்று பாராதபடிக்கு சகல பேரும் ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை செய்து முடிக்க பிரியமானவர்களே தீவிரப்படுவீர்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தை சாதிக்கலாம், வெற்றிகரமாய் நடத்தி முடிக்கலாம். வேதத்தில் எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 3ஆம் அதிகாரம் 9 முதல் உள்ள வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லாவரும் ஒன்று கோடி, அதாவது ஒருமனப்பட்டு காணப்பட்டார்கள். அடிக்கல் நாட்டின போதோ இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தேவனுக்கு முன்பாய் நன்றி செலுத்தி அழுது கர்த்தரை துதித்தார்கள். ஒரு மனதோடு கூட தான்
அடிக்கல் போட்டு, பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே இரண்டாவது முறை கட்டி எழுப்பினார்கள் என்று சொல்லி எஸ்ரா புஸ்தகம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற இடத்துல ஒரு மனம் காணப்பட்டதினாலே பிரியமானவர்களே, ஆலயம் தடைபடாதபடி கட்டி எழுப்பப்பட்டது. எதை கட்டி எழுப்ப தீர்மானித்தாலும், எதை செய்து முடிக்க நீங்கள் தீர்மானித்தாலும், உங்களோடு இருக்கிற, உங்களை சார்ந்திருக்கிற, உங்களுக்கு உரிமைப்பட்டவர்களாய் காணப்படுகிற சகல பேருடைய கருத்துகளையும் கேட்டு அதுல ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனமாய் செய்ய தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய தெய்வம் அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை நடத்துவார் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தை சந்தித்த போது கணவன் ஒரு பக்கம் குறைபட்டுக் கொள்ளுகிறார். என்ன காரியம் என்று கேட்டால், என்னுடைய மனைவி என்னை மதிப்பதும் இல்லை, என்னிடத்தில் எந்த ஆலோசனை கேட்பதும் இல்லை, எல்லாவற்றையும் தீர்மானித்து விட்டு என்னிடத்திலே சொல்லுவாள். அப்படி என்றால் நான் இந்த வீட்டில் என்ன தகுதியோடு இருக்கிறேன், அல்லது என்னோட இந்த வீட்டில் என்ன மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி கேட்டு புலம்புகிறார். இவர்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு மனதோடு செய்கிறார் என்று எப்படி சொல்ல முடியும்? இருதயத்திற்குள்ள வேறு விதமான கருத்து, வேறு விதமான மனநிலை. ஆனா உலகத்தார் கண்ணுக்கு நாங்கள் பிரிந்து நிற்கிறோம், நாங்கள் ஒரு மனம் இல்லாமல் செய்கிறோம் என்று தெரியக்கூடாது என்பதற்காக சிரித்துக் கொள்வார்கள், பேசிக் கொள்வார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்வார்கள். ஆனா உள்ளுக்குள்ள யாரோ ஒரு நபருக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு முறை நான் ஊழித்து வந்த ஆரம்ப காலத்துல ஒரு சகோதரருடைய வீட்டுல ஒரு இரவு உணவுக்காக எங்க எல்லாரையும் அழைத்திருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போன போது கணவன் மனைவி எங்களை அவ்வளவு நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். விதவிதமான உணவு செய்து கொடுத்து நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் உள்ள தாயோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மற்றவர்கள் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த தாய் சொன்ன காரியம் தெரியுமா? என்னுடைய கணவர் என்னோடு சரியாய் பேசி பல வருடங்கள் ஆகிறது. நாங்கள் தனித்து இருக்கிறோம். ஆனா வெளியில யாருக்கும் தெரியாது. எத்தனை விருந்தாளி என் சார்பில், அவர் சார்பில், எங்க குடும்பத்திலிருந்து அவங்க குடும்பத்திலிருந்து வந்தாலும் எங்களுக்குள்ள இப்படி ஒரு மனம் இல்லாத காரியம், எங்களுக்குள்ள நாங்கள் பிரிந்திருக்கிறோம் என்கிற காரியம், நாங்கள் சேர்ந்து ஒரு காரியத்தை இதுவரைக்கும் ஒரு மனதோடு செய்ததில்லை என்பதை கூட நாங்கள் வெளியே காட்டிக் கொள்வதில்லை. நாங்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தே பல வருஷங்கள் ஆகிறது, என்னை கண்டுகொள்வதே இல்லை என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமா போச்சு. ரெண்டு பேரும் சிரிச்சுதான் எங்களுக்கு ஆகாரம் வைத்தார்கள். எல்லாமே நடிப்பு, எல்லாமே போலியான வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு மனதோடு நடந்து கொள்வது போல ஒரு மனமாய்த்தான் இருக்கிறோம் என்று தங்களை காண்பித்துக் கொண்டு வேஷம் தரித்த வாழ்க்கை இன்றைக்கு அநேகம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பாதிக்கப்படுகிறது யார் தெரியுமா? பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள். ஏன் என்று சொன்னா, பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு நடுவில் கருத்து பரிமாற்றம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். தகப்பன் சொல்லுவதை தாயிடத்திலே போய் சொல்ல வேண்டும், தாய் சொல்லுவதை தகப்பனிடத்திலே போய் சொல்ல வேண்டும். தகப்பன் இன்றைக்கு மதியம் இந்த உணவு சமைக்க சொல்லி சொல்லுவதை தாயிடத்திலே சொல்ல வேண்டும். இதனால பிஞ்சு உள்ளங்களுக்குள்ள அல்லது வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்குள்ள இருதயத்துல ஒரு வேதனை, எங்க அம்மா அப்பா நேருக்கு நேர் பேசாம இருக்கிறாங்களேன்னு சொல்லி. கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையில் அவ்வளவு விருப்பமே இல்லை. கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த போதும்
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பிரியமானவர்களே இதே போல பெற்றோருடைய சுபாவங்கள் தான் பிள்ளைகளை பின்தொடர்ந்து இன்னைக்கு பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையில பிரிந்துதான் காணப்படுகிறார்கள். எவ்வளவு கொடுமையான காரியம் இது. பெற்றோர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தங்களுக்குள்ளே ஒத்த கருத்தில்லாமல் ஒரு பிரயாணத்தை செய்வார்கள் என்று சொன்னால் எப்படி அதை வெற்றிகரமாய் நடத்தி முடிப்பார்கள்? கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். திருநெல்வேலியில இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு அரசு பேருந்து புறப்பட்டது. இந்த அரசு பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனரும் ஓட்டுநரும் ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்பு. அதனால் அவர்களுக்குள்ள சரியா ஒத்துழைப்பு இல்லை. இது தொடக்கத்தில் யாருக்கும் தெரியவில்லை. ஆனா நாகர்கோவிலுக்கு வருவதற்கு முன்பு எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் அவங்க செயல்களை வைத்து. நடத்துனர் ஒரு பஸ் நிறுத்தம் வரும்போது விசில் அடித்தா டிரைவர் நிப்பாட்ட மாட்டார். அவர் ஒரு 2.5 கிலோமீட்டர் தாண்டி தான் பஸ்ஸை கொண்டு நிறுத்துவார். இதனால நடத்துனருக்கு பயங்கர எரிச்சல். அடுத்தது கண்டக்டர், அதாவது நடத்துனர் என்ன கட்டளை கொடுத்தாலும், அந்த விசில் அடித்து நிற்க போக என்று சொல்லி சைகை கொடுத்தாலும் அதை சரியாய் காதில் வாங்கிக் கொள்ளாமல், அதற்கு அனுசரித்து போகாமல் பஸ்ஸ அவர் தாறுமாறாய் ஓட்ட தொடங்கினார். ஒரு கட்டத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய பிரயாணிகளுக்கு வெறுப்படைந்து போனது. கடைசியில இந்த நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் இடையில வாக்குவாதம் வந்து பிரியமானவர்களே நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் வச்சு அவங்க மாறி மாறி அடித்து பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. நியூஸ் பேப்பர்ல மீடியாக்கள்ல வரக்கூடிய அளவு ஆயிப்போச்சு. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 2 பேர் தங்களுக்குள் உடன்படாமல் எப்படி ஒரு பிரயாணத்தை செய்வது, நடந்து போவது. அதே போலதான் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தங்களுக்குள் உடன்படாமல், தங்களுக்குள்ள ஒத்த கருத்து ஏற்படாமல் அந்த குடும்பத்தை செம்மையாய் நடத்த முடியாது என்பது பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கண்கூடாய் பார்த்து வரக்கூடிய ஒரு காரியம். வேதத்திலே மார்க் 2ஆம் அதிகாரம் 3 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது 12 வருடமா ஒரு மனுஷன் படுக்கையில கிடக்கிறான். அவனை 4 பேர் கட்டிலோடு கூட பிரியமங்களை சுமந்து இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இந்த 4 பேரும் உடன்பட்டதுனால தான் வியாதிப்பட்ட மனுஷன் இயேசுவுக்கு முன்பாய் வர முடிந்தது. 2வது, அந்த இடத்துல இயேசுவை சந்திக்க முடியாத அளவுக்கு கூட்டம் மிகுதி ஆனபடினால் இந்த நோயாளியை இயேசுவுக்கு முன்பாய் கொண்டு வைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போதும் அவங்க ஒத்த கருத்துள்ளவர்களாய் இந்த மனுஷனை இயேசுவிடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதில் உண்மையாய் காணப்பட்டதினாலே அவங்க 4 பேரும் இயேசு இருந்த வீட்டுக்கு மேல ஏறி அந்த கூரையை பிரித்து கட்டிலோடு இறக்கத்தக்கதான அளவுக்கு கூரையை பிரித்து இயேசுவுக்கு முன்பாக அந்த மனுஷனை இறக்கினார்கள். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, வீட்டில் கிளம்பும் போது ஏற்பட்ட ஒரு மனம் அல்ல, ஒரு காரியத்தை சாதித்து முடிக்கும் வரைக்கும் அந்த ஒருமனப்பட்டு நின்றதுல அவர்கள் நிலைத்து நின்றதினால்தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடிந்தது. ஒரு காரியத்தை சாதித்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு காரியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், ஆரம்பம் மட்டுமல்ல முடிவு வரைக்கும் முகம் கோணாமல் கருத்தை பின்வாங்கி எடுத்துக்கொள்ளாமல் அந்த எடுத்த தீர்மானத்தில் சாதித்து முடிக்கும் வரைக்கும் ஒரு மனதோடு நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, முப்புரி நூல் அருந்து போவது கடினம். நம்ம பயன்படுத்தக்கூடிய கயரை பாருங்க, ரோப்பை பாருங்க,
அது பிரியமங்களே ஒரு 3-2 சேர்த்துதான் பின்னி வச்சிருக்கும். ஏனென்று சொன்னால் முப்பொறியினோர் அருந்து போவது கடினமாம். அதே போல ஒரு மனதோடு நீங்கள் நிற்கும் வரைக்கும் சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துரு உங்களுக்கு எதிராய் எழும்பினாலும் அவன் வெட்கப்பட்டு போவான். காரணம், நீங்கள் உங்களுக்குள்ளே ஐக்கியமாய் இதை செய்கிறதினாலே. ஐக்கியம் இல்லாத இடத்துல, ஒரு மனம் இல்லாத இடத்துல அவன் விருப்பத்துக்கு பிரியமானவர்களை கிரியை செய்து குழப்பத்துக்கு மேல குழப்பத்தை உண்டு பண்ணி இடியாப்பா சிக்கல் என்று சொல்வார்களே, அதுபோல பிரியமானவர்களே வாழ்க்கையில பல சோதனைகளை வேதனைகளை பிசாசு ஏற்படுத்துவான். அதே நேரம் நீங்கள் ஒருமனப்பட்டவர்களா கடைசி வரை நிற்பீர்கள் என்று சொன்னா உங்கள் நடுவில் இறங்கி வந்து உங்களுக்குள்ள பிரியமானவர்களே எந்த கிரிகையும் செய்து உங்கள் காரியங்களை தடை செய்ய நினைக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவானே தவிர ஜெயம் எடுக்கவே மாட்டான். அதனால தான் பிரியமானவர்களே ஒரு மனமாய் காணப்படுங்கள். கணவன் மனைவியாயிருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாயிருந்தாலும் சரி, சகோதரர்களாயிருந்தாலும் சரி. வேதத்தில் அதனால தான் 131வது திருப்பாடல் என்று நினைக்கிறேன், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சகோதரர் ஒருமித்துனா ஒருமனப்பட்டு கருத்துக்களை பரிமாறி ஒத்த கருத்துல எல்லாவரும் நின்று செயல்படும் போது பிரியமர்களே அவ்வளவு சமாதானத்தையும் அவ்வளவு மனமகிழ்ச்சியையும் நாம் வெளியரங்கமாய் காண்பது நிச்சயத்திலும் நிச்சயம் என்று நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். பிரியமானவர்களே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 4 பேர் கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பை கொண்டு போய் வைக்க முடியாத பட்சத்துல அந்த 4 பேரும் மறுபடியும் ஒரு வீட்டுக்கு மேலே ஏறி திறப்பு உண்டாக்கி இயேசுவுக்கு முன்பாய் அந்த மனுஷனை இறக்கின போது அவங்க 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்கிறது, அந்த 4 பேருடைய விசுவாசம் என்று சொன்னால் ஒத்த கருத்து, ஒருமனப்பட்ட நிலை. இதை ஆண்டவர் கண்டு கர்த்தர் பலமாய் கிரியை செய்தார். ஒரு மனம் உள்ள இடத்துல ஆவியானவர் கிரியை செய்வார், ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆவியானவரால் கிரியை செய்ய முடியாது. அதற்கு பதிலாய் அசுத்தாவிகள் கிரியை செய்யும். இதான் ஒரு மனம் உள்ள இடத்திற்கும் ஒரு மனம் இல்லாமல் செய்கிற ஒரு காரியத்துக்கும் உண்டாகிற வித்தியாசமும் வெளிப்படுகிற விடுதலைக்குரிய வித்தியாசமும் காணப்படும் என்பதை நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 1ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதி அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த யூதர்களும் அன்னை மரியாளுமாக 120 பேர் ஒரு மாளிகைக்குள்ள, அதாவது இயேசு உணவு உண்ட அந்த வீட்டின் மேல் மாடியில ஒரு மனதோடு ஜெபத்திலே நிலைத்திருந்தார்களாம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் கூடியிருந்த அந்த இடத்துல திடீரென்று சொல்லி பலத்த காற்று வீசினது. பரிசுத்த ஆவியானவர் பிளவுண்ட நாவு போல அக்கினியாய் ஒவ்வொருவர் மேல் வந்து இறங்கினார். முதல்ல வசனம் சொல்லுகிறது, ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே என்கிற நாளிலே பலமாய் வந்து இறங்கி பிரியமானவர்கள் அங்கே இருந்த சகல பேரை நிரப்பினார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஊழியத்தின் ஆரம்பமே பேதுருவின், யோவானின், அந்திரேயாவின் ஊழியத்தின் ஆரம்பமே ஒரு மனதோடு தொடங்கி அபிஷேகத்துல நிரம்பி சாதனைகள் படைத்து ஒரே நாளில 3000 4000 திரள் கூட்டம் என்று சொல்லி ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தினார்கள். ஆத்துமா ஆதாயம் செய்து கொண்டார்கள். அதாவது இந்த பரிசுத்தாவி வருவதற்கு முன்பு இயேசு இருந்த காலத்துல, இயேசுவோடு இருந்த காலத்துல கூட இயேசுவோடு இருந்தாலும் அவங்களுக்குள்ள யார் பெரியவன் என்கிற கேள்வி எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப அதையெல்லாம் விட்டு ஒரு மனமா
பரிசுத்த ஆவியானவரை இயேசு விண்ணர் படையும் போது வாக்கு பண்ணிட்டு போனார். வாக்களித்ததை பெற்றுக் கொள்வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி, அந்த பிரகாரம் ஒரு மனதோடு ஒத்த கருத்துள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியானோர் பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி பேதுருவும் மற்றுள்ளவர்களும் காத்திருந்த போது அவர்கள் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 6 முதல் உள்ள வசனத்தை வாசிக்கும் போது, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக படையெடுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 30,000 ரதங்களில் தேர்ப்படையோடு வருகிறார்கள். இவங்களுக்கு ஆயுதமும் இல்லை, படை வீரர்களும் இல்லை. சவுல் எண்ணி பார்த்த போது ஒரு 600 பேர் தான் இவங்க பக்கத்துல படை வீரர்களா இருக்கிறாங்க. சவுல் சோர்ந்து போயிட்டாரு. இனி வழியே இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு உள்ள முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் வேற வழி இல்லாம அந்த 600 பேரை வைத்துக் கொண்டு இருக்கிறான். இத சவுலுடைய மகன் யோனத்தான் புத்தியாய் ஒரு காரியம் செய்கிறான். அதைத்தான் இந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. யோனத்தான் தன் ஆயுதத்தாரி, தன்னுடைய ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய தன் உதவியாளனை பார்த்து சொன்னானா, நாம் எதிரிகளின் பாளையத்துக்கு போவோம், அவர்களுக்கு முன்பை நாம் கடந்து போவோம், எங்க பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சத்துருக்களை கர்த்தர் நம்முடைய கைகளிலே கொடுத்து விட்டார் என்று அர்த்தம். காரணம், வலியவனை கொண்டும் அல்லது எளியவனை கொண்டும் அற்புதம் செய்வது தேவனுக்கு லேசான காரியம். வலியவனுக்காகிலும் எளியவனுக்காகிலும் கர்த்தர் உதவி செய்வது லேசான காரியம். பெரும் படையை இது சிறு படை கொண்டு தோற்கடிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். நீ என்ன செய்யணும்? எனக்கு கூட வரணும், நம்ம போவோம், எதிரிகளுடைய பாளையத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல நான் அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதிலே 6 முதல் உள்ள வசனம். பிரியமானவர்களே, மன்னிக்கும் 6 முதல். யோனத்தான் தம் படைகளை வைத்திருந்து படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, இந்த விருத்த சேதனம் அற்றோரின் எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம். ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடை இல்லை என்றார். அதற்கு அவர் தடை, இதைதான் கவனிக்க வேண்டிய வசனம். அதற்கு அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன், உம் மனம் போல் செய்யும், நீர் முதலில் செல்லும், உம் மனதிற்கேற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன் என்றான். அதாவது வேலைக்காரன் சொல்லுதான், நீங்க முன்னால போங்க, உங்க மனசுல என்ன இருக்கிறதோ அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தந்து உங்க கூட நானும் வாரேன், நம்ம போலாம், நீங்க முன்ன போங்க, உங்க பின்னால நான் வாரேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் போகும்போது எதிரிகள் இருக்கக்கூடிய பாளையம் ஒரு செங்குத்தான மலைப்பகுதி. இவங்க அதுல ஏறி போறாங்க. அப்பொழுது பிரியமானவர்களே, அங்கிருந்து சத்தம் வருது, எங்க பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி. இவங்க ஏறி போகும்போது கர்த்தருடைய கிருபையினாலே அரை ஏர் நிலத்துக்குள்ள, அதாவது அரை ஏக்கர் நிலத்துக்குள்ளால இவங்க அடிச்சு வீழ்த்தி 20 பேர் மாண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தியருடைய பாளையத்தில் ஒரு பெரிய கலகம் உண்டானது. பிரியமானவர்களே, கூக்குரலும் கூச்சலுமாய் காணப்பட்டது. வெறும் 2 மனுஷர்கள் தங்களுக்குள் உடன்படிக்கை செய்து கொண்டு ஒத்த கருத்துள்ளவர்களாய் ஒரு மனதோடு எதிரியின் பாளையத்திற்குள் போன போது கர்த்தராகிய தெய்வம் இந்த ஒரு மனப்பட்டு போன யோனத்தான் அவன் படை கலன்களை வைத்திருக்கிற ஆயுதத்தாரியுடைய கைகளிலே சத்துருக்களை ஒப்பு கொடுத்து இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ரட்சிப்பை அன்றைக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி அதற்கு பிறகுள்ள வசனங்கள் சொல்லுகிறது. இப்ப அங்க பயங்கரமான கலகம் உண்டான உடனே சவுல் சொல்லுகிறாரு, நம்ம கூட்டத்திலிருந்து யாரெல்லாம்
எண்ணி பாருங்க. எண்ணி பார்த்தோட எல்லாரும் இருக்கிறாங்க. 2 பேரை மட்டும் காணோம். 1 யோனத்தான், 2 அவனுடைய வேலைக்காரன். பிரியமானவர்களே, உடனே இந்த சத்தத்தையும் கூக்குரலையும் பெலிஸ்தீர்கள் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடுகிற ஓட்டத்தையும் கண்டவுடனே சவுல் மீதியுள்ள படைகளையும் திரட்டி கொண்டு வந்து பெலிஸ்தர்களை முறியடித்தார்கள். அன்று ஒரு நாள்ல அநேகம் பெலிஸ்தர்கள் மாண்டு விழுந்தார்கள். கொஞ்ச காலத்திற்கு சமாதானமாய் ஆட்சி செய்யும்படி, யுத்தமே இல்லாதபடி கர்த்தர் யுத்தத்தை ஓயப்படினார். 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய பிரியமர்களை துணிந்த போது தேவனும் தடையில்லாதபடி அந்த தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து சத்துருக்களை முறியடித்து ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் தேசத்தார் காணும்படி மகிமையாய் வழி நடத்தினாரே. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளும் எந்த காரியத்தை குறித்தும் ஒரு மனமுள்ளவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அது அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் கேட்ட ஒரு காரியம், ஒரு தேவ மனுஷன் சபையில இதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். 2 பேர் மனமொத்து வேண்டுகிற எந்த காரியமாயிருந்தாலும் அது வானக தந்தையினாலே அது அவர்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே சபையாரே, நீங்கள் விசுவாசித்து உங்க வீட்டுல 2 பேர் எந்த காரியத்துக்காகவும் ஒருமனப்பட்டு செவியுங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே சபையில் உள்ள ஒரு விசுவாசி எழும்பி நின்று சொன்னாங்களாம், நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த சபையில வைத்து சபையில போதித்த போதகர் என்னோடு ஒருமனப்பட்டு குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு என்னை அதிகமாய் சித்திரவதை பண்ணுகிற என் கணவர் மனம் திரும்புவார் என்று நான் விசுவாசித்து என்னோடு ஒரு மனதாய் இந்த சபை ஊழியக்காரர் செவியுங்க, கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய கணவரை மனமாற்றி தருவார் என்று சொன்னார். போதித்த ஊழியக்காரர்களை ஆச்சரியமாய் போய்விட்டது. இருந்தாலும் சபை நடுவில் அந்த சகோதரியோடு சேர்ந்து ஒரே கருத்துக்காக, கணவருடைய மனம் திரும்புதலுக்காக ஒரு மனதோடு செபித்தார்களாம். சில வாரங்களுக்குள்ளாலேயே பிரியமானவர்களே, அந்த சகோதரியுடைய கணவர் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பின்னால வாசல்ல தலைவாசல்ல அப்படியே கையை கட்டி கொண்டு நின்றாராம். வர வர வாரங்கள் தாண்ட கடைசியில முன்னால வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய செய்தியை ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனமாற்றத்தை கர்த்தராலே அவர் பெற்றுக் கொண்டாராம். அதுக்கு பிறகு அது ஒரு சாட்சியை சொன்னார்கள். இந்த வார்த்தைகள் கேட்கக்கூடிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கணவன் மனைவியாயிருந்தா அல்லது பெற்றோர் பிள்ளைகளாயிருந்தா யாருமே இல்லை, நான் என்னுடைய சகோதரி தான் இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிறோம்னா நீங்க 2 பேரும் ஒரு மனம் உள்ளவர்களாய் ஒரு காரியத்தை குறித்து உள்ளுக்குள்ள வாக்குவாதம், முறமுறப்பு, பேசாமல் இருக்கிற தன்மையை வைத்துக் கொண்டு ஜெபிக்காதிருங்கள். அதையெல்லாம் களைந்து விட்டு ஒரு மனமாய் காணப்பட்டு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அற்புதத்தை காண்பீர்கள். வசனம் என்ன சொல்வது? என் பெயரால் எங்கே 2, 3 பேர் கூடியிருப்பார்களோ, அதாவது ஒரு மனமாய் என் பெயராலே எங்கே எத்தனை பேர் கூடியிருந்தாலும் அத்தனை பேர் நடுவிலையும் நான் அவர்கள் நடுவில் வந்து இருப்பேன் என்று சொல்லிதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனா சவுல் கொரிந்து சபையில ஒரு குறையை பார்க்கிறார். அது என்ன குறை என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், ஒருவேளை நமக்குள்ள அப்படிப்பட்ட குறைகள் இருந்தால் களைந்து விடுவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதுல 19, 18 மற்றும் 20வது வசனம். முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், ஓரளவு அதை நம்பவும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். சபையில இருக்கிறாங்க, சபைக்குள்ள பிளவு, சபையாய் கூடி வராங்க, ஏழை பணக்காரன் என்கிற பிரிவு, வசதி படைத்தவன் வசதி படைக்காதவன் என்கிற ஒரு பிரிவு. சில இடங்கள்ல இருக்கு, ஒரு ஜாதிக்கு ஒரு கோயில் வைத்திருக்கிறார்கள், ஜாதிக்கு ஒரு கல்லறை வைத்திருக்கிறார்கள்.
அல்லது முதல் ஆராதனைக்கு இந்த ஜாதி, இரண்டாவது ஆராதனைக்கு இந்த ஜாதி வர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வைத்திருக்கிறார்களாம் சில இடங்கள்ல. இதை என்ன சொல்லுகிறது அப்படின்றால், இது ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இல்லாமலே சபையில் கூடி வருகிறார்கள், ஒரு மனம் இல்லாமலே திருவிருந்தில் பங்கெடுத்து கடந்து போகிறார்கள். சபையில பிரசங்கம் கேட்கிறாங்க, சபைக்குள்ள அலையே பிரியமானவர்களே இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு மனக்கசப்போடு கூட காணப்படுகிறார்கள். நான் ஒரு முறை பிரசங்கிக்கும் போது சபையில உள்ள எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு, இவங்களதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு மாமியார் அங்க இருக்கிறாங்க, மருமகளும் அங்க இருக்கிறாங்க. மாமியாரின் ஜபத்துல தீவிரவாதி, மருமகள் ஜபத்துல அதை விட தீவிரவாதி. ஆனா அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. இப்படி இருக்கும்போது இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், சபையில வரக்கூடிய சகலருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இது ஜனங்களுக்குள்ள ஒரு இடரலை உண்டாக்குகிறது. இதைத்தான் பவுல் கொரிந்து சபையில பார்க்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், ஓரளவு அதை நம்பவும் செய்கிறேன். 20ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, இந்த நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. அல்லேலூயா. இந்த நிலையில் நீங்கள் ஒரு மனம் இல்லாம உங்களுக்குள்ள பிளவை வைத்துக் கொண்டு நீங்கள் திருவிருந்து உண்பது அது ஆண்டோடைய திருவிருந்து அல்ல என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நான் ஒரு தாயை பார்த்து இப்படி சொன்னேன், குழந்தைக்கு ஒரு மாசம் இல்ல, ஒரு 20 நாளைக்கு முன்னாலதான் திருவிருந்து வாங்கி கொடுத்தாங்க, அதாவது முதல் திருவிருந்து. அதற்கு பிறகு நான் கவனித்து வருகிறேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு சரி, மற்ற மாதிரி இந்த இட நாட்கள்ல இந்த குழந்தை கோயிலுக்கு போறதோ திருவிருந்து வாங்குவதோ நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் அந்த குழந்தையை பார்த்து 2 நாளைக்கு முன்னாலே கேட்டேன், திருவிருந்து முதல் திருவிருந்து எடுத்தீங்களே, ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டீங்களே, எதுக்கு தான் திருவிருந்து எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அது என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னைக்குமே நீங்க கோவிலுக்கு போகல, திருவிருந்து எடுக்கலையே அப்படின்னு கேட்டேன். அது எங்க அம்மா எங்களை கொண்டு போகல அப்படின்னாங்க. அம்மாவை பார்த்து கேட்டா அம்மாவுக்கு பதிலே சொல்ல முடியாது. பிரியமானவர்களை, இப்படித்தான் காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. திருவிருந்துக்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலே திருவிருந்தை வாங்குகிறோம், கொடுக்கிறோம். 5 வயசுல 7 வயசுல 9 வயசுல பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுத்து பெரிய கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறோம். குழந்தைகளுக்கு திருவிருந்துனா என்னன்னு தெரியல. சபையில நடந்த ஒரு துக்கமான காரியமா நான் அதை நினைத்து சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது சபையில. பின்னால சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் நடு திருப்பலியில எல்லாருக்கும் திருவிருந்து கொடுக்க தொடங்கினார்கள். அப்பொழுதும் அந்த ஒரு சில குழந்தைகள் பின்னால விளையாடி கொண்டிருந்தது. நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு சிலர் தான் திருவிருந்து வாங்க வேண்டியது இருக்கிறது, மற்றெல்லாம் வாங்கி முடிச்சுட்டாங்க. இனி ஒரு 4-5 பேர் தான் வாங்க வேண்டியது இருக்கிறது. அப்ப அந்த விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளிலே ஒருவன் ஓடோடி வந்து டக்குனு முழங்கால இருந்து ஒரு அஜிஸ்ட சிலுவடையாளம் எல்லாம் போட்டு சாமியிட்ட கடைசி ஆளா வந்து நன்மை வாங்கினான். திருவிருந்து வாங்கிட்டு பின்னால போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா மறுபடியும் விளையாட போயிட்டான். நான் திருப்பலி முடிஞ்சு ஜபமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை தேடி நடக்கிறேன், இவனை கண்டுபிடிக்கிறது. அவனை கூப்பிட்டு கேட்டேன், எந்த ஊருன்னு கேட்டால் பக்கத்து ஊர் பேர் சொன்னான். எத்தனை வயசுன்னு கேட்டேன், 9 வயசுன்னு சொன்னான். திருவந்தனை என்னன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு மேலே எங்கேயும் பார்க்குறான். நீ ஆலயத்துக்குள்ள வந்து புல்லா விளையாடி நீ திருப்பலியும் கவனிக்கல, ஜபமும் கவனிக்கல, பிரசங்கம் கவனிக்கல. ஆனா நான் திருவிருந்து கொடுத்த உடனே நீ நாக்க நீட்டி வாங்கிட்டு போனியே, இது எவ்வளவு கேடு உண்டாகும்னு உனக்கு தெரியுமா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை, உன் பெற்றோரை கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஒரு சபையில் அதை பகிரங்கமா ஒரு நாள் பிரசங்கத்துல சொன்னேன். யார் பிள்ளை எனக்கு தெரியாது, ஆனா அன்றைக்கு அவனுடைய பெற்றோர் இருந்திருந்தா துக்கத்தோடு தான் போயிருப்பார்கள். பின்னோடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கூடி வரும்போது உங்களுக்குள்ள கசப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உட்கொள்வது கர்த்தருடைய பந்தி என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார். அதனால தான் பிரியமானவர்கள், இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். எருசலேம் மகளிரையும் ஆண்களையும் பெண்களையும் பார்த்து லூக்கா 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள் ஒன்று சேர்க்க நினைப்பது போல் நானும் உன்னை ஒன்று சேர்க்க நினைத்தேன், நீயோ உடன்படவில்லை. அதாவது என்னோடு ஐக்கியப்படவில்லை. ஒரு மனம் என்று சொன்னால் ஐக்கியம், ஒரு மனம் என்று சொன்னால் ஒத்து போகுதல், ஒரு மனம் என்று சொன்னால் எல்லாருக்குள்ள
ஒத்த கருத்தும் ஒரு ஐக்கியமும். ஐக்கியம் இருந்தாலே போதும், எல்லாத்தையும் சாதிச்சு விடலாம். ஐக்கியம் இருந்தாலே போதும், எதையும் செய்து முடித்து விடலாம். ஐக்கியம் இல்லாத இடத்துலதான் நம்ம இப்படி செய்யும் போது அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா, அவங்க இப்படி செய்யும் போது இவங்க ஏற்றுக்கொள்வாங்களா என்கிற ஒரு சஞ்சலமும், ஒரு கேள்வியும், ஒரு சந்தேகமும், ஒரு மனக்குழப்பமும் உண்டாகியிருக்கும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, 8 பேர் ஒருமனப்பட்டு ஒரு பேழையை கட்டி எழுப்பினார்கள். உலகத்தை அழிக்கும்படியான பெருவெள்ளம் வந்த போது ஒருமனப்பட்டு கட்டின பேழைக்குள்ள ஒருமனப்பட்டவர்கள் மாத்திரமே போனார்கள். ஒரு பெரிய ரட்சிப்பு அவர்களுக்குள்ள உண்டானது. 4 பேர் ஒருமனப்பட்டு 12 வருடமாய் படுக்கையில கடந்த ஒரு மனுஷனை இயேசுவுக்கு முன்னால கொண்டு வந்து இறக்கினதனால் ஒரு வியாதிஸ்தன் சுகம் பெற்றான். 120 பேர் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே ஜெபித்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் அந்த கூட்டத்துல பலமாய் அசைவாடினார். யோனத்தான் தன் ஆயுதத்தாரியோடு ஒருமனப்பட்டதினாலே வெறும் 2 பேரை கொண்டு ஆண்டவர் சகல பெலிஸ்தியர்களை முறியடித்து இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார். நீங்கள் ஒருமன உள்ளவர்களாய் உங்க குடும்பத்துல, நீங்க செய்கிற தொழில்ல, நீங்க செய்யக்கூடிய வேலையில, நீங்க போகிற சபையில காணப்படுவீர்கள் என்று சொன்னால் இதுபோல பெரிய ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். ஒப்புக்கொண்டு போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் சத்தியத்தை அறியும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தொழினீரே, அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் ஆர்வமாய் உடைய வசனத்தை கேட்கும்படி எங்களுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்தீரே, அதற்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தராகிய தெய்வம் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிட்டு குழப்பங்கள் இல்லாதபடி எந்த காரியத்தை இவர்கள் குடும்பமா ஒரு மனமா செய்து சாதித்திட கர்த்தர் இவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இவங்க வேலை செய்கிற இடத்துல, இவங்க கூட வேலை செய்கிறவங்க, இவங்க கூட ஒரு மனம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. எங்கேயும் ஒரு மனதை ஏற்படுத்தக்கூடிய அந்த நல்ல கிருபையை இவங்க மேல வையுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளினாலே ஒரு ஆறுதலை ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளையும் கொண்டு வரும், ஒவ்வொருக்குள்ளையும் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. ஆறுதலின்றி தவிக்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டு, சமாதானம் இல்லாமல் அலைகிறவர்கள் அநேகம் பேர் உண்டப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, தெய்வீக சரீர சுகபலத்தை கொடுங்க. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் காலா காலத்திற்கு இவர்களை பின்தொடரும்படிக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.